லோ பிபி வந்து இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே வருமா? ம். அப்படின்னா என்ன? லோ பிபி அப்படிங்கிறதே வந்து நெறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஆமா. சரியான அளவுக்கு அவங்க தண்ணீர் குடிக்கிறதில்ல. உணவு கரெக்ட்டா வந்து எடுத்துக்கிறதில்ல. அதே மாரி நைட்டு சரியா தூங்குறதில்ல. இந்த 3 காரணத்தினால தான் இன்னைக்கு லோ பிபி வருது. அதே மாரி அவங்க எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அவங்க சரியான அளவுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி, கீரைகள்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயும் வந்து அவங்களுக்கு பிபி கம்மியாகலாம். ஸோ அப்படிப்பட்ட சமயங்கள்ல தான் வந்து தல சுத்தல் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நெறைய பாருங்க, காலை உணவ வந்து தவிர்த்துடுவாங்க. அதே மாதிரி நல்ல தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாமே வந்து நெறைய பேர் வந்து அவாய்ட் பண்றதில்ல. பண்ணிடுறாங்க. அந்த காரணத்தினால தான் லோ பிபி வருது. லோ பிபி இருக்கிறவங்க சிம்பிளா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அதாவது எலுமிச்சை சாறு, அது கூட சர்க்கரை, உப்பு இத சேர்த்துட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 200 எம்எல் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, தண்ணீரும் கிடைக்கும். உப்புல வந்து அவங்களுக்கு சோடியமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரையில வந்து அந்த எனர்ஜியும் வந்து கிடைக்கும். ஸோ இத நம்ம உடனடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிபி வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ பட் லாங் ரன்ல நம்ம கரெக்ட்டா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா, லோ பிபிங்கிற ஒரு பிரச்சனை வராம நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். பட் ஹை பிபி தான் இன்னைக்கு நெறைய நடுத்தர வயதில வந்து நம்ம பார்க்குறோம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.